வறட்சின்னா நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் வறட்சியில தான் செழிப்பை இருக்கு. ஆமென். யாரெல்லாம் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக ஆண்டவரே குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்தார்களோ ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. வீட்டுக்குள்ளே சமாதானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக, ஒப்புரவாக்குதல் உண்டாவதாக, தேவனை நித்தம் ஆராதிக்கிற வீடுகளாய் மாறுவதாக. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த மாலை நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் இந்த ஆன்லைனில் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை உயர்த்த போகிறோம். தேவ பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு கூட வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு, இதை பற்றி தெரியாதவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான இந்த மாலை நேரத்துக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் அப்பா, உம்முடைய சமூகத்தை நாங்கள் தேடவும், உம்மை ஆராதிக்கவும், ஜெபிக்கவும், உம்முடைய பாதத்திலே ஆண்டவரே வசனங்களை நாங்கள் கேட்கவும் நாங்கள் ஓடோடி வந்திருக்கிறோம். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் அப்பா. எங்களுக்கு என்னது தேவை என்பதை எங்கள் பரம பிதாவானவர் நீர் அறிந்திருக்கிறீர். இன்றைக்கு எங்களுக்கு வேண்டிய ஆண்டவரே விடுதலையையும் சுகத்தையும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தையும் உம்முடைய சமூகத்தில் கிடைக்கக்கூடிய பலனையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பீராக. எங்களுடைய மன விருப்பங்களை ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின் மையத்திலே எங்களுக்கு நீர் தந்தருளி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நாங்கள் பாடும்போது, ஆராதிக்கும் போது, நாங்கள் இருக்கிற இடங்களிலே உம்முடைய மகிமை இறங்கி வரட்டும். எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே கழன்று போகட்டும். ஜனங்கள் விடுதலையாக்கப்படட்டும். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை உயர்த்த போகிறோம். இருக்கிற இடத்திலே நீங்கள் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பாடுங்க, கர்த்தரை உயர்த்துங்க. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. சேர்ந்து பாடுவோம். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு குந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு குந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர்.
நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. சேர்ந்து பாடுவோம். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. குற்றம் செய்ததால் மரித்திருந்தோம், இயேசுவோடு கூட எழச் செய்தீர். குற்றம் செய்ததால் மரித்திருந்தோம், இயேசுவோடு கூட எழச் செய்தீர். கிருபையினாலே ரட்சித்தீரே, உன்னதங்களில் உட்காரச் செய்தீர். கிருபையினாலே ரட்சித்தீரே, உன்னதங்களில் உட்காரச் செய்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. Thank you Lord. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தம் ஊற்றினீரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தம் ஊற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த என்னையே மாற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த என்னையே மாற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. கரங்களை தட்டி நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாக வாங்கிக் கொண்டீர், உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே. பாடுவோமா? நன்மை செய்த தேவனை உயர்த்தி பாடுவோம். ஓம் நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. கரங்களை உயர்த்தி நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு.
என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, என் நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியில் நின்று மீட்டார், ஜீவனை மீட்டாரே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. பாடுவோமா உழுதயத்தோடு? கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களா மணி மூடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களா மணி மூடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். என் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தால் பலன் குறைவதில்லை. எனவே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எப்போதும் கடிந்து கொள்ளார், என்றென்றும் கோபம் கொண்டிரார். எப்போதும் கடிந்து கொள்ளார், என்றென்றும் கோபம் கொண்டிரார். ஏற்ப நடத்துவதில்லை, மன்னித்து மறந்தாரே. நம் குற்றங்களுக்கு ஏற்ப நடத்துவதில்லை, மன்னித்து மறந்தாரே. எப்போதும் கடிந்து கொள்ளார், என்றென்றும் கோபம் கொண்டிரார். எப்போதும் கடிந்து கொள்ளார், என்றென்றும் கோபம் கொண்டிரார். குற்றங்களுக்கேற்ப நடத்துவதில்லை, மன்னித்து மறந்தாரே. எவ்வளவு நல்லவர்! குற்றங்களுக்கேற்ப நடத்துவதில்லை, மன்னித்து மறந்தாரே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே சேர்ந்து பாடுவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே.
மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழியில் நின்று மீட்டார், ஜீவனை மீட்டாரே, என்னை படுகுழியில் நின்று மீட்டார், ஜீவனை மீட்டாரே, படுகுழியில் இருந்து மீட்டார், ஜீவனை மீட்டாரே, என்னை படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உற்சாகமாய் என் கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. 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 கர்த்தர் செய்த அவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்க மாட்டோம். என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. பாடுவேன் தாவீதை போல் பாடுவேன் தாவீதை போல் பாடுவேன். பாடுவேன் தாவீதை போல் பாடுவேன் தாவீதை போல் பாடுவேன். கர்த்தர் ஆவியினில் அசைவாடிட 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 தாவீதை போல் பாடுவேன். தாவீதை போல் பாடுவேன். தாவீதை போல் பாடுவேன். துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன். தாவீதை போல் துதிப்பேன். தாவீதை போல் துதிப்பேன். பாடுவேன் உம்மை துதித்து பாடுவேன். ஓ ஆண்டவரே பாடுவேன் தாவீதை போல் பாடுவேன். கர்த்தர் ஆவியினில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். கர்த்தர் ஆவியினில் அசைவாடிட தாவீதை போல் ஆடுவேன். பாடுவேன் தாவீதை போல் பாடுவேன். என் தேவனை உயர்த்தி பாடுவேன். துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன். தாவீதை போல் துதிப்பேன். பாடுவேன்
கலங்கலப்பா கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவேன் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவேன் யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா நாமம் என் புகழிடமே கரங்களை தட்டி நன்றாக பாடுவோம் தேவனை உயர்த்தி நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே யெகோவா யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர் யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர் ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவேன் கர்த்தர் நாமம் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவேன் யெகோவா ரூவா யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே நாமம் புகழிடமே உம்மை துதித்து பாடுவோம் அப்பா நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே கர்த்தர் நாமம் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவேன் யெகோவா ஷம்மா கூடவே இருக்கின்றீர் யெகோவா ஷம்மா கூடவே இருக்கின்றீர் யெகோவா ஷம்மா யெகோவா ஷம்மா கூடவே இருக்கின்றீர் யெகோவா ஷம்மா கூடவே இருக்கின்றீர் கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகின்றவர் யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகின்றீர் ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவேன் கர்த்தர் நாமம் நாமம் என் புகழிடமே கருத்தாய் துதித்து பாடுவோம் கர்த்தர் நாமம் என் புகழிடமே துதித்து பாடுகின்றோம் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவோம் யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர் யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர் யெகோவா நிசியே யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர் யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர் ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா கலங்கலப்பா நாங்க சென்று தேவனை பார்த்து பாடுவோம் நீர் இருக்கும் பொழுது எங்களுக்கு கவலை இல்லையப்பா நீர் இருக்கும் பொழுது எங்களுக்கு தோல்வி இல்லையப்பா கலங்கலப்பா
நாங்க கலங்கலப்பா கலங்கலப்பா. உயர்த்தி பாடுவோம். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. பாடுவேன் பாடுவேன் தாவீதை போல் பாடுவேன் 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 தாவீதை போல் பாடுவேன் 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 தாவீதை போல் பாடுவேன். துதிப்பேன் துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தராவி கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன் 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 தாவீதை போல் துதிப்பேன் 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 தாவீதை போல் துதிப்பேன். பாடுவேன் பாடுவேன். கரங்களை தட்டி பாடுவோம். ஓ அல்லேலூயா. பாடுவேன் பாடுவேன் தாவீதை போல் பாடுவேன் ஆடுவேன் 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 தாவீதை போல் ஆடுவேன். ஜெபிப்பேன் ஜெபிப்பேன் தாவீதை போல் ஜெபிப்பேன். பாடுவேன் 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 தாவீதை போல் பாடுவேன் 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 தாவீதை போல் பாடுவேன். கலங்கலப்பா கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா கலங்கலப்பா நாங்க. நீர் இருக்கும் பொழுது கலங்க மாட்டோம் நாங்கள் கலங்க மாட்டோம் கலங்க மாட்டோம் நாங்கள் கலங்க மாட்டோம் கலங்க மாட்டோம் நாங்கள் கலங்க மாட்டோம் கலங்க மாட்டோம். இயேசுவே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. உமக்கு ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரம். Thank you Lord. உம்மை உயர்த்துகின்றோம் உம்மை பாடுகின்றோம். எங்கள் கோட்டையே எங்கள் துருகமே எங்கள் பலனே எங்கள் கேடகமே உம்மை உயர்த்துகிறோம். பரலோக தேவனே பராக்கிரமசாலியே இந்த உலகத்தை ஆள்பவரே. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். தேவனை பார்த்து சொல்லுவோமா? ஆண்டவரே நீர் என் அடைக்கலம் நீர் என் கோட்டை நீரே என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் நீரே. எங்கள் கோட்டை எங்கள் துருகம் எங்கள் பலனை எங்கள் நம்பிக்கை எங்கள் கோட்டை எங்கள் துருகம் எங்கள் அடைக்கலமே. உயர்த்துகிறோம். எங்கள் கோட்டையை எங்கள் துருகமே எங்கள் அடைக்கலமே எங்கள் நம்பிக்கையே எங்கள் கோட்டையே எங்கள் துருகமே எங்கள் அடைக்கலமே. உயர்த்துகிறோம். நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும் நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம்.
எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை தேடுவேன் வாழ்நாளெல்லாம். நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே, இயேசுவே ராஜா. இயேசுவே தேவன். இயேசுவே மீட்பர். இயேசுவே. இரண்டு கரங்களை உயர்த்தி பாடுவோம். இயேசுவே ராஜா. இயேசுவே மீட்பர். இயேசுவே ரட்சகர். இயேசுவே. இயேசுவே, இயேசுவே. அந்த நாமத்தை அறிக்கையிடுவோமா? இயேசுவே. எல்லா நாமத்திலும் மேலான நாமம். ஓ இயேசுவே. நம் பாவங்களை போக்கின நாமம் அது இயேசுவே. நம்மை ரட்சித்த நாமம் ஓ இயேசுவே. சாத்தானை முறியடித்த நாமம் இயேசுவே. துதிப்போம். இயேசுவே, இயேசுவே ராஜா. இயேசுவே தேவன். இயேசுவே மீட்பர். இயேசுவே, ஓ இயேசுவே. இயேசுவே. இருக்கிற இடங்களில் எல்லாரும் கண்களை மூடி இரண்டு கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் தேவனோடு பேசுவோம். நம்மை ரட்சித்த நாமம், நம்மை உயர்த்தின நாமம், படுகொழியிலிருந்து நம்மை மீட்டெடுத்த நாமம். அவரோடு பேசுவோம். அப்பா, நீர் சொல்றபடி நாங்கள் செய்வோம். நீரே எங்கள் ஆசை, நீரே எங்கள் வாஞ்சை. எங்களுக்காக ஜீவன் தந்தவரே, நீர் ஒருவரே எங்கள் நோக்கம், நீர் ஒருவரே எங்கள் எல்லாமுமாயிருக்கும். Let us converse with God. Oh, thank you, thank you, thank you. நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கும் தேவன், நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கும் தேவன். நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை தேடுவேன். நான் உம்மை நேசிப்பேன் வாழ்நாளெல்லாம். நான் உம்மை தேடுவேன் ஓ நாட்கள் முழுவதும். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. ஓ இயேசுவே, நான் உம்மை தேடுவேன் நாள் முழுவதும்.
எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுவதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேன். உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேன். பின் திரும்பேன். உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். பின் திரும்பேன் இயேசுவே. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். பின் திரும்பேன். பின் திரும்பேன். நாங்கள் பின் திரும்புவோமே. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம். எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமும் 33ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். ஆமென், ஹல்லேலூயா. 14ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு காலையிலிருந்து கர்த்தர் எனக்குள்ளே போட்ட ஒரே ஒரு வார்த்தை இளைப்பாறுதல். ஆமென், ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் என்று சொல்லும் பொழுது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ரெஸ்ட் என்று குறிக்கிறது. ரெஸ்ட் என்று சொல்லும் பொழுது நம்ம வேலைகளெல்லாம் முடிச்சிட்டு உட்கார்றதுக்கு கூட நமக்கு டைம் கிடைக்கும். ஆனால் நம்முடைய மனதில் ஒரு ரெஸ்ட் கிடைப்பது ரொம்ப கஷ்டம் இல்லையா? எப்போ பார்த்தாலும் மனதில் ஏதாவது ஒரு காரியம் ஓடிக்கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு நிமிஷத்துக்கே எத்தனையோ ஆயிரம் தாட்ஸ், எண்ணங்கள் ஒவ்வொருவருடைய மனதுக்குள்ளேயும் ஓடுகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்காங்க. நீங்கள் கூட கொஞ்சம் பாருங்களேன், அப்படியே கொஞ்சம் யோசித்துட்டு ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்தீங்கன்னா போதும், பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே வந்துடும், உங்களுடைய மனதுக்குள்ளே வந்துடும். இரவு படுக்கலான்னு பார்த்தா தூக்கம் வராது. காரணம், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய எதிர்காலத்தை குறித்த காரியங்கள், நம்முடைய பிள்ளைகளை குறித்த காரியங்கள், எல்லா வருமானத்தை குறித்த காரியங்கள், இவை நமக்குள்ளே வந்து நமக்கு தூக்கத்தை வரவிடாமல் ரெஸ்ட்னு படுத்திருப்போம். சரீரத்துக்கு ரெஸ்ட் இருக்கும், ஆனால் எண்ணங்களுக்கோ ஆத்மாவுக்கோ இருதயத்துக்கோ ரெஸ்டே இருக்காது இல்லையா? இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியாக நம்ம போய்கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு நீங்களும் அதே சூழ்நிலையில போய்கொண்டு இருக்கலாம்.
அநேக நேரங்கள்ல ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்கப்பா, எனக்கு ஒரு ரெஸ்ட் கொடுங்கப்பா, ஒரு இளைப்பாறுதல் கொடுங்கப்பா என்று நீங்கள் கேட்டு 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 ஒரு மனதளவுல சரீரத்துல இளைப்பாறுதலே இல்லாமல் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவருடைய பிரசன்ஸ், ஆமென், பிரசன்னம் நமக்கு முன்பாக இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. புலம்பல்ல ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். எரேமியாவின் புலம்பல் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். எரேமியாவின் புலம்பல் 5:5 வசனம். பாரஞ்சுமந்து எங்கள் கழுத்து நோகிறது, நாங்கள் உழைக்கிறோம், எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. நாங்கள் உழைக்கிறோம், எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. பாரம் சுமந்து எங்களுடைய கழுத்து மிகவும் நோகிறது. நாங்கள் உழைக்கிறோம், ஆனால் எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. ஆமென். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைய இந்த புலம்பல் 5ஆம் அதிகாரம் தெளிவாய் எழுதியிருக்கிறார். எரேமியா மூலமாக அவர் புலம்பி பாடி இருக்கிறார். பாருங்களேன், கொஞ்சம் முதல் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும், எங்கள் நிந்தையை நோக்கி பாரும். ஆமென். எங்களுக்கு எவ்வளோ போராட்டங்கள் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பிரச்சனை. இந்த தொற்று நோய் வந்ததினால, இந்த கொரோனாவினால எவ்வளோ பாதிப்புகள், குடும்பத்துல எவ்வளோ கஷ்டம். பாருங்க, எங்களுடைய சுதந்திரம் அந்நியர் வசமாகி போய்விட்டது. எங்களுடைய வீடுகள் புறத்தேசத்தார் வசமாக தாண்டி போய்விட்டது. அதாவது பொருளாதாரத்துல நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அப்படியே தாண்டி போய்விட்டது. நிறைய பேருக்கு வேலை இல்லை, நிறைய பேருக்கு இன்கிரிமெண்ட் இல்லை, நிறைய பேருக்கு கடன் கட்ட முடியாததுனால வீடுகள் கூட ஏலத்துக்கு ஜப்திக்கு வந்து விட்டது, நகைகள் மீட்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இன்னும் அடுத்த வசனத்தை பாருங்களேன். திக்கற்றவர்கள் ஆனோம், தகப்பன் இல்லை, எங்கள் தாய்கள் விதவைகளைப் போல இருக்கிறார்கள். எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ கஷ்டங்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. தண்ணீரை கூட பணத்துக்கு வாங்கி குடிக்கிறோம், எங்கள் விறகு விலைக்கிரயமாய் வருகிறது. ஒரு காரியத்துக்கும் பணத்தை எண்ணி எண்ணி செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை. இன்னும் பார்த்தா பாரம் சுமந்து போயிருக்கிறோம். நாங்க உழைக்கிறோம், உண்மைதான் உழைக்கிறோம், ஆனால் அந்த உழைப்புக்கு ஏற்ற ஒரு ஆசீர்வாதம் இல்லாததுனால எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலே இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி பெங்களூர்லேருந்து ஒரு குடும்பங்க தற்செயலாக வந்துட்டாங்க. இங்கே வந்துட்டோம், உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தாங்க. அப்போ அவங்க வரும்போது கூடவே ஒரு சகோதரியை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஒரு இந்து சகோதரி. அவங்களுக்கு திருமணமாகி 10 நாளில் கணவன் அவளை அனுப்பி விட்டானாம். காரணம், அம்மா பேச்சை கேட்டுட்டு. அவங்க அம்மா சொன்னாங்களாம், அவங்க கொண்டு வந்த பணம் பத்தாது, நகை பத்தாது, அப்புறம் பைக் வாங்குறதுக்கு பணம் பத்தாது, கார் வாங்கி கொடுக்கல, அப்படி இப்படின்னு பயங்கரமான குற்றச்சாட்டையும் சொல்லி, அவர் இல்லாத நேரத்தில் ஒரு பேச்சு, கணவன் வந்த பிறகு அவளை பற்றி பலவிதமான காரியங்களை போட்டு கொடுத்து சொல்லி கொடுத்து, நீ இந்த பெண்ணை விட்டுட்டு வந்துரு, இவ வேண்டாம் என்று சொல்லி, அது எப்படிதான் அந்த பையனுக்கும் அந்த எண்ணம் வருதோ தெரியல. அம்மா பேச்சு கேட்டுட்டு அவனும் தன்னை நம்பி வந்த அந்த மனைவியை 10-15 நாளைக்குள்ள அவளை வீட்டுக்கு அனுப்பிட்டான். 1 வருடம் ஆகிறது. எவ்வளோ ட்ரை பண்ணியாச்சு, எவ்வளோ பேசி பார்த்தாச்சு, ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது இல்லை. இப்போ கோர்ட்டில் கேஸுக்கு போட்டுட்டார், எனக்கு இது வேணும், கண்டிப்பாக டிவோர்ஸ் வேணும் என்று அவர் போட்டுட்டார். என்ன செய்யன்னு தெரியல என்று அந்த மகள், சின்ன பிள்ளை, பார்க்கறதுக்கே வேதனையாக இருக்கிறது. அவளுக்கு எப்படி ஒரு இளைப்பாறுதல் இருக்கும்? அவளுடைய இருதயத்தில் எப்படி இளைப்பாறுதல் இருக்கும்? இன்னைக்கு பாருங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலை. இன்னொரு பக்கம் கடன் பிரச்சனை, எவ்வளோ கடன், எத்தனை லட்சங்கள் கடன். ஒரு அம்மா மெசேஜ் அனுப்புறாங்க, 100 லட்சம் கடன் அப்படிங்கிறாங்க, 1 கோடி. வேதனையா இருக்கிறது, கேட்கறதுக்கே வேதனையா இருக்கிறது. ஆமென். இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பிள்ளைகள் மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒரு பக்கம். மன அழுத்தத்தினால
குடும்பத்தில் ஏற்பட்ட தோல்வியினால மன அழுத்தங்கள், இப்படிப்பட்ட ஒரு பக்கம் குடும்பத்தினர், இப்படிப்பட்ட சூழ்நிலையில தாயால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? தகப்பனால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? பெற்றோர்கள் படுகிற பாடுகள், வியாதிகள், கேன்சர் கட்டிகள், பிரெயின் டியூமர், எவ்வளோ வேதனை, எவ்வளோ வேதனை. இன்றைக்கு எவ்வளோ வியாதிகள், எவ்வளோ கஷ்டங்கள். ஒரு இளைப்பாறுதல் இல்லை. தொழில் ஓடலை, ஆகவே தொழில் நடக்காததுனால பணம் இல்லை. ஆனால் சாப்பிட்டாகணும், வாடகை கட்டி ஆகணும், நம்ம கட்ட வேண்டிய இஎம்ஐ கட்டி ஆகணும், முடியல. அவ்வளோ கஷ்டம். ஒரு அம்மா நமக்கு தெரியும், சிஸ்டர் பத்மாவதி கூட நமக்கு போடுவாங்க இல்லையா லைவ் சாட்டில், வீடை கட்டியாச்சு, ஆனால் வீட்டுக்குள்ளே போக முடியாத அவ்வளோ வேதனை, அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ போராட்டங்கள். ஆனால் கடைசியில் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு அந்த வீட்டுக்குள்ளே போய் குடியேற இளைப்பாறுதல் கிடைக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வெளியாக எத்தனையோ பேர் போய்கொண்டு இருக்கிறோமே. இந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். திங்கக்கிழமையிலிருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்துக்காக இந்த செய்தியின் முடிவில் நம்ம ஜெபிக்க போகிறோம். எந்த சூழ்நிலையில் நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ, பாரம் சுமக்கிறீங்களோ, இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறீங்களோ, அந்தந்த சூழ்நிலையில் ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இளைப்பாறுதல் இல்லை, ஆனால் இந்த இளைப்பாறுதலை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இளைப்பாறுதல் இல்லாவிட்டாலும் அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வதற்கு சில வழிகள் இருக்கிறது. ஆமென். அந்த வழிகளை நாம் கடைபிடிக்கும் பொழுது கண்டிப்பா ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 11:28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். திரும்ப ஒரு முறை வாசிப்போமா எல்லாரும் சேர்ந்து? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, புலம்பல்லையும் நம்ம வாசித்தோம், பாரம் சுமந்து இருக்கிறவர்களை, ஆமென், இளைப்பாறுதல் இல்லை, எங்களுக்கு பாரம் சுமந்து இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அதே போலதான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ரொம்ப பாரம், என்னுடைய கழுத்துல அவ்வளோ பாரம், அவ்வளோ நுகம், அவ்வளோ கஷ்டம், மனதளவில் பாதிப்பு, சரீரத்தில் பாதிப்பு, குடும்பத்தில் பாதிப்பு, சமாதானம் இல்லை, கஷ்டத்தோடு இருக்கிறோம் என்கிற ஒரு சூழ்நிலையோடு கூட நீங்க இருப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வழியை சொல்லி கொடுக்கிறார். அதுதான் என்னிடத்தில் வாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒரு நாளும் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி இருக்கிறார் இல்லையா? அப்ப இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து, அப்பா நான் உம்மிடத்தில் வருகிறேன் ஆண்டவரே, உம்மிடத்தில் நான் வருகிறேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு இளைப்பாறுதலை கொடுக்க அவர் வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை என்னன்னா, ஒரு 2 முறை 3 முறை நம்ம ஜெபிக்கிறோம், ஆனா அற்புதங்கள் நடக்காவிட்டால் உடனே ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், ஆண்டவரை நோக்கி பார்த்து என்ன பிரயோஜனம் என்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே நாம் போய்விடுகிறோம். இன்னும் ஒரு சிலர் பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும் பொழுது ஆண்டவரை தேடி போவதற்கு பதிலாக மனுஷரை தேடி ஓடுறாங்க, மனுஷனிடத்துல ஓடுறாங்க, பணத்தை தேடி ஓடுறாங்க. ஏதாவது ஒரு விதத்துல எனக்கு இளைப்பாறுதல் கிடைக்குமா, ஏதாவது ஒரு மனுஷனிடத்துல போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்தா எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்குமா என்று மனிதர்களை தேடி போறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மனுஷனை தேடி போகாமல் என்னிடத்தில் வாருங்கள், என்னுடைய பிரசன்னத்திலே வந்து உட்காருங்கள், அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென்.
இன்னைக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போறோம். ஏசப்பா எனக்கு இளைப்பாறுதலை தாரும் என்று கேட்க போறோம். கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், வேதத்திலே 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்துல யோசபாத்தை குறித்து ஒரு சம்பவம். யோசபாத்தை சுற்றிலும் சத்துருக்கள் நெருக்கி விட்டார்கள். எந்த பக்கமும் போக முடியாது. அவருக்கு இருதயத்தில் இளைப்பாறுதல் இல்லை, நிம்மதி இல்லை, கஷ்டமா இருந்தது. அந்த சூழ்நிலையில யோசபாத் செய்த காரியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கர்த்தரை தேடினார், கர்த்தரை நோக்கி பார்த்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவரை நோக்கி சொன்னார், ஆண்டவரே இந்த சூழ்நிலையில எனக்கு என்ன செய்யணும் தெரியல, உம்மையே நான் நோக்கி பார்க்கிறேன் என்று சொன்ன பொழுது கர்த்தர் கிருபையாய் ஒரு அற்புதத்தை செய்தார். அவனுடைய சத்துருக்களோடு கர்த்தர் யுத்தம் பண்ணி அவர்கள் ஒருவரோடொருவர் வெட்டுண்டு போகும்படி செய்தது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது 30வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போமா? 2 நாளாகமம் 20:30 வசனம். இவ்விதமாக தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜபாரம் அமெரிக்கையாயிருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. இவ்விதமாய் யுத்தமில்லாத ஒரு இளைப்பாறுதலை தேவன் கட்டளையிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? யுத்தம் இல்லாத இளைப்பாறுதல். ஆமென். ஹல்லேலூயா. நேற்றைய தினத்திலே நான் வேதத்தை தியானித்து கொண்டிருந்தேன், வாசித்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே, இந்த மாதத்துக்கு அப்பா நீங்க கொடுக்கிற ஆசீர்வாதம் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான இடங்களை தருவேன் என்று சொல்லி இருக்கிறீர். ரொம்ப சந்தோஷம். எனக்கு தனிப்பட்ட விதத்துல என்ன ஆண்டவரே வார்த்தைகளை கொடுக்க போகிறீர் என்று சொல்லும் பொழுது திடீரென்று வாசிக்கிற பகுதியில இது முதல் யுத்தங்கள் நேரிடுங்கிற வார்த்தை வந்துருச்சு. எனக்கு ஒரே கஷ்டம். என்னப்பா வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் போராடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறதே, ஒரே யுத்தமா இருக்கிறதே என்று ஆண்டவரிடத்துல நான் கேட்ட பொழுது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் நிறைய காரியங்களை. யுத்தம் வந்தாலும் யுத்தம் வந்தாலும் யுத்தத்துல வெற்றியை தருவேன், யுத்தத்துல உன்னை பழக்குவிப்பேன், அந்த யுத்தத்துல உனக்கு நான் கேடகமாய் இருப்பேன், யுத்தத்துல நான் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமாய் இருப்பேன். நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அப்போ ரொம்ப சந்தோஷம். ஆண்டவரே, யுத்தம் வந்தாலும் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், நீர் எனக்காக யுத்தம் பண்ணுவீர் என்கிறது சந்தோஷம்தான். ஆனாலும் ஏன்பா இப்படி யுத்தம்னு ரொம்ப கஷ்டமா இருக்கிறதே என்று நான் நினைத்தேன். அதுக்கேற்ற மாதிரி நேற்றைய தினத்துல சில சம்பவங்கள், வேதனைப்படுத்துகிற சில காரியங்கள் வந்த பொழுது ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருந்தது. அப்ப இன்னைக்கு காலையில நான் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ண பொழுது கர்த்தர் எனக்கு இளைப்பாறுதல்ங்கிற ஒரு வேர்டு கொடுத்தார். அதை வைத்து நான் தியானம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இந்த வசனத்தை வாசித்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். யுத்தம் இல்லாத இளைப்பாறுதல். ஆமென். சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கூட நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியாக போய்கொண்டிருக்கிறீங்க உங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். ஒரே யுத்தங்கள், ஒரே கஷ்டங்கள், ஒரே பாரங்கள், இளைப்பாறுதலே இல்லை. பாரம் சுமந்து சுமந்து என்னுடைய கழுத்து நோகிறது என்று ஒருவேளை நீங்கள் இந்த நேரத்திலே ஆண்டவரை நோக்கி பார்ப்பீர்களே ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், வேற எங்கேயும் போகாதீங்க, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அது எப்படிப்பட்ட இளைப்பாறுதலாம்? யுத்தமில்லாத இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இன்றைக்கு ஆண்டவர் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை தரப்போகிறார். ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி, ஆண்டவரே உண்மைதாப்பா, இப்படிப்பட்ட வேதனைகள் வெளியாக ஆண்டவரே நான் போய்கொண்டிருக்கிறேன், எனக்கு இளைப்பாறுதல் இல்லை, எல்லா பக்கமும் சத்துருக்களால கஷ்டப்படுகிறேன் என்று நீங்கள் இருக்கலாம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா எனக்கு ஒரு இளைப்பாறுதலை தாங்கப்பா, எனக்கு ஒரு இளைப்பாறுதலை தாங்க, நான் உங்களை நோக்கி நான் வருகிறேன் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லுவீங்களா?
என்னென்ன பிரச்சனைகள் வெளியாக போய் கொண்டிருக்கிறீங்களோ அந்த பாதையில உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன நுகங்களை சுமந்து கொண்டிருக்கிறாங்க. இளம் பிராயத்திலேயே நுகங்கள் அப்பா, இளம் பிராயத்திலே கஷ்டங்கள் அப்பா, உபத்திரவங்கள் ஆண்டவரே, பாடுகள் ஆண்டவரே, நிந்தைகள் ஆண்டவரே, அவமானங்கள் ஆண்டவரே, எவ்வளவு போராட்டங்கள் அப்பா, இவற்றின் வெளியாக போய் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் இந்த நேரத்திலே உம்மை நோக்கி பார்க்கிறார்களே, அவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பீராக. இப்பொழுது உம்முடைய இளைப்பாறுதல் உம்மை தேடி வந்த அத்தனை பேருக்கும் இறங்கட்டும் அப்பா. அவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், எண்ணங்கள், சிந்தை, இருதயத்திலே இளைப்பாறுதல் உண்டாவதாக, இளைப்பாறுதல் உண்டாவதாக, யுத்தமில்லாத இளைப்பாறுதல் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் அப்படியே சாய்ந்து கொள்ளுங்க. சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவையின் நிழல், அவருடைய திருப்பாதம் தான் நமக்கு இளைப்பாறுதல். ஆமென். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். அதே மத்தேயு, அதே 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிப்போமா? மத்தேயு 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் வந்து என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் முதல்லே சொன்னேன், சரீரத்துக்கு இளைப்பாறுதல் கூட நம்ம எடுத்துடலாம், ஆனா ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிறதும், இந்த எண்ணங்களுக்கு, சிந்தையில இளைப்பாறுதல் கிடைக்கிறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். யோசித்து பாருங்க, நம்ம எவ்வளவுதான் நம்ம நல்லா படுத்து தூங்கணும், படுத்திருந்தா கூட ஒரு எண்ணங்கள்ல அல்லது ஆத்துமாவில் நிம்மதி இல்லைன்னா தூங்கின மாதிரியா இருக்கும். காலையில் எழும்பி என்ன சொல்லுவோம்? நைட்டெல்லாம் நான் தூங்கின மாதிரியே இல்லைன்னு சொல்லுவோம். அப்புறம் எழும்பும்போது சரீரத்தில் பலனும் இருக்காது. ஆனால் அதே வேளையில் நல்ல நிம்மதியா ஒரு 3 hours அல்லது 4 hours நைட் தூங்கினா கூட காலையில் பிரிஸ்காக எழும்பி சந்தோஷமா இருக்கும் இல்லையா? காரணம் ஆத்துமாக்கள்ல ஒரு இளைப்பாறுதல். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்க விரும்புகிறார். நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்க விரும்புகிறார். அழகாய் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். ஆமென். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் இல்லையா? ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். சில சமயங்கள்ல காலைதோறும் அவர் தட்டி எழுப்புகிறார், காலைதோறும் நம்மை கற்றுக்கொள்ள வைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், ஆண்டவர் அவருடைய வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய சமூகத்தில் வந்து அவரை தேடுவது ஒரு அனுபவம், இன்னொரு அனுபவம் அவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்வது,
அவரிடத்தில் கற்றுக்கொள்வது, அவரை பார்த்து கற்றுக்கொள்வது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். உண்மையிலே பாருங்க, பெற்றோரை குறித்து சொல்லும் பொழுது பெற்றோர் எதையும் குறித்து டீச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை பார்க்கிற உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பார்த்தே பெற்றோர் கற்றுக்கொள்வார்கள், பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லுவாங்க இல்லையா? எங்களுடைய அம்மா அடிக்கடி எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, பிள்ளைகளை வளர்ப்பதற்காக, கிறிஸ்துவுக்கு ஒப்பான உங்களுடைய ஜீவியமே, பெற்றோரின் கிறிஸ்துவுக்கு ஒப்பான ஜீவியமே பிள்ளைகளை ஆளும் ரகசியம். பிள்ளைகள் ஆளும் ரகசியம் என்ன தெரியுமா? பெற்றோரின் கிறிஸ்துவுக்கு ஒப்பான ஜீவியமே. பார்த்து கற்றுக்கொள்வாங்க. நம்ம கோவப்பட்டா பிள்ளைங்க கோவப்படுவாங்க, நம்ம அமைதியா இருந்தா பிள்ளைங்களும் அமைதியா இருப்பாங்க இல்லையா? பார்த்து கற்றுக்கொள்வது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஸ்கூல்ல போய் படித்து கற்றுக்கொள்வது இன்னொரு பக்கம். இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வாங்க, நான் சாந்தமா இருக்கிறேன், நான் அமைதலா இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப ஆண்டவரை பற்றி நம்ம எதில் அறிந்து கொள்ள முடியும்? வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் நமக்கு எப்படி கற்றுக் கொடுப்பார்? வேத வசனங்கள் மூலமாய் நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். ஒவ்வொரு நாளும் நீங்க ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுங்க. வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த வார்த்தைகள் உங்களை நடத்தும், இந்த வார்த்தைகள் உங்களை சந்தோஷப்படுத்தும், இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கும். வேதத்தில் ஒரு வசனம், அருமையான வசனம், சங்கீதம் 119 சங்கீதம் 165 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போமா? எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான் 119 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். ஆமென். சூழ்நிலைகள் வித்தியாசமாய் இருந்தாலும் ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில வேதத்துக்கு நீங்க முதலிடம் கொடுங்க. பைபிளை கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரிடத்தில், அப்பா நீங்க எனக்கு சொல்லித்தாங்க, உங்களுடைய வார்த்தைகளை எனக்கு கற்றுத்தாங்கன்னு கேட்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு இளைப்பாறுதலை கொண்டு வரும். கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு இடரல் இருப்பதில்லை. உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஹல்லேலூயா. வேதத்திலே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல 2 சகோதரிகள், மார்த்தாள், மரியாள். ஆமேன். மார்த்தாள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாள். எங்களுடைய வீட்டுக்கு வாங்க என்று சொல்லி வருந்தி அவள் கூப்பிட்டாள் என்று பார்க்கிறோம். வீட்டுக்கு ஆண்டவர் வந்த பொழுது அவருக்காக அவள் சமைக்கும்படியோ ஏதோ வேலைகளை செய்தாள். பற்பல வேலைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில அவளுடைய சகோதரியாகிய மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா. பாருங்க, 2 பேரும் சகோதரிகள் தான். ஆனா 2 பேருடைய வாழ்க்கையில காணப்பட்ட காரியத்தை பாருங்க. இவள் ஆண்டவருக்காக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலும் ஆண்டவருக்காக பல வேலைகளை செய்தாள். ஆனால் இந்த மரியாளோ தேவனுடைய பாதத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க 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 இவளுக்குள்ளே ஒரு சமாதானம், ஒரு நிம்மதி. ஆமே, எதை குறித்தும் கவலை இல்லை. என்ன செய்யணும், என்ன பண்ணணும், எதை குறித்தும் கவலை இல்லை. ஒரு நிம்மதி, ஒரு சமாதானம், ஒரு இளைப்பாறுதல். ஆமேன். ஆனால் அவளுடைய சகோதரி தான் மார்த்தாள். அவள் ஆண்டவருக்காக வேலை செய்தால் கூட அவள் தேவனுடைய பாதத்தில் உட்காராதபடியினால வேதத்திலே பார்க்கிறோம், அவளுக்குள்ளே ஒரு எரிச்சல் வந்தது, சகோதரி மேல பொறாமை வந்தது, அப்படியே இருதயத்துக்குள்ள ஒரு அலக்களிப்பு வந்தது. அவ மட்டும் தனியா உட்கார்ந்துருக்கிறாளே, நான் மட்டும் தனியா வேலை செய்கிறேனே, இப்படிப்பட்ட ஒரு எரிச்சல். அது மாத்திரமல்ல, ஆண்டவரிடத்துல போய் உங்களுக்கு கவலை இல்லையா ஆண்டவரே, நான் தனியா வேலை செய்கிறேனே என்று ஆண்டவரிடத்திலேயே குற்றம் சாட்டுகிறாள். அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஏன் கவலைப்பட்டு கலங்குகிறாய்? அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கவலைப்பட்டு கலங்குகிறாயே. ஆனால் இந்த மரியாளோ தேவையானதை அவள் பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லுகிறாள். ஆமேன். தேவையானது ஒன்றே,
தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். அந்த நல்ல பங்கு தான் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்காவிட்டால் உள்ளத்துக்குள்ள சமாதானம் இருக்காது. கலக்கம், கவலை, எரிச்சல், பொறாமை, மற்றவர்களை குறித்தே நாம் பார்த்து கொண்டிருப்போம். ஆனா ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஆமென். நமக்கு ஒரு இளைப்பாறுதலை தருவார். நிச்சயமாகவே நம்முடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன செய்றீங்களோ செய்யலையோ கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்கள். ஆமென். நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காவிட்டால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று அஞ்ஞானிகளைப் போல அவைகளே தேடிக்கொண்டிருப்பீர்களே தவிர ஆண்டவரை நோக்கி பார்க்க மாட்டீங்க. இருதயத்துக்குள்ளே ஒரே டென்ஷனா இருக்குமே தவிர அந்த பீஸை நீங்கள் உணரவே முடியாது. ஆமென். ஆகவே இந்த நாளில ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? தேவனுடைய பாதத்தில் வந்து அவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். எஸ்தர் 9ஆம் அதிகாரம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போமா? எஸ்தர் 9:16. ராஜாவின் நாடுகளில் உள்ள மற்ற யூதர்கள் தங்கள் பிராணனை தற்காக்கவும் தங்கள் பகைஞருக்கு விலகி இளைப்பாறுதல் அடையவும் ஒருமிக்க சேர்ந்து தங்கள் விரோதிகளில் 75,000 பேரை கொன்று போட்டார்கள். ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை. ஆமென். இங்க பார்க்கிறோம் எஸ்தருடைய புத்தகத்துல யூதர்கள் எல்லாரும் இணைந்து தங்கள் பகைஞருக்கு விலகி இளைப்பாறுதல் அடையும்படி அவர்கள் ஒருமிக்க சேர்ந்து அவர்கள் சத்துருக்களை கொன்று போட்டார்கள். ஆமென். ஒரு இளைப்பாறுதல் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த இடத்திலே நம்ம பார்க்கிறோம் ஒருமிக்க சேர்ந்து ஒருமனப்பட்டு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டபடியினால யூதருக்கு விரோதமான சத்துருக்களை அவர்கள் வெட்டி போட, கொலை செய்ய ஆண்டவர் அவர்களுக்கு கிருபை பாராட்டினார். அதோடைய விளைவு அடுத்த வசனத்தை வாசிப்போமா? 17ஆம் வசனம். ஆதார் மாதத்தின் 13ஆம் தேதியிலே இப்படி செய்து 14ஆம் தேதியிலே இளைப்பாரி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இப்படி அவர்கள் செய்ததினால அவர்கள் இளைப்பாறினார்கள், விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக மாற்றினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எப்பொழுது இவர்களுக்கு இளைப்பாறுதல் கிடைத்தது, எப்பொழுது அந்த இளைப்பாறுதலை ஒரு விருந்துண்டு களிப்பான ஒரு நாளாக மாற்றினார்கள் என்றால் அவர்கள் ஒருமனப்பட்டு சத்ருவின் கிரியைகளை அழித்தார்கள். ஆமென். இன்னைக்கு நமக்கு விரோதமாக வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறது. நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாக, நம்முடைய சிந்தைக்கு விரோதமாக, நம்முடைய இருதயத்துக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக, இப்படி பல விதங்களிலே பிசாசு யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறான். இந்த யுத்தத்தில் இளைப்பாறுதல் இல்லை. ஆனால் நம்ம இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிற காரியம், குடும்பமாக ஒருமனப்பட்டு சத்ருவின் கிரியைகளை அழிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தனித்தனியா இருந்தால் சத்ருவை எதிர்க்க முடியாது. நம்ம ஒருமனப்பட்டவர்களா இருக்கும் பொழுதுதான் சத்ருவை எதிர்க்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் சின்ன வயசுல தெரிஞ்ச கதை இல்லையா? இப்போ நம்ம படிச்சிருப்போம். தமிழ் பாட புத்தகத்தில் இருக்கிற முதல் ஸ்டோரி, கிட்டத்தட்ட 2-3 முதல் ஸ்டோரி காக்கா தண்ணி குடித்தது, அப்புறம் பாட்டி வடை சுட்டது. அப்படியே வரும்பொழுது ஒரு அழகான ஒரு ஸ்டோரி இருக்கும். அதை நம்ம பார்க்கும்பொழுது 4 மாடுகள் ஒன்றாக மேய்ந்து கொண்டு இருந்தது. அப்போ ஒரு சிங்கம் பார்த்ததான் மாடை எப்படியாவது சாப்பிடணும், கொளுத்த மாடு சாப்பிடணும்னு நினச்சி வேகமாக வரும்பொழுது இந்த 4 மாடும் சேர்ந்து முட்டி தள்ளிரும். அப்போ இந்த சிங்கத்துக்கு ரொம்ப கவலையாக போச்சு. இதை பார்த்த நரி ரொம்ப தந்திரமாக சிங்கத்திட வந்து சொல்லிச்சான், நீங்கள் இந்த 4 பேரும் 4 மாடும் ஒன்றா இருக்கிறதுனால தான் உங்களால் சாப்பிட முடியல. நான் ஒரு ஹெல்ப் பண்ணுறேன்.
நான் அந்த 4 மாடையும் பிரிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி தந்திரமாய் உள்ள நுழைஞ்சி 4 மாடையும் பிரிச்சிருச்சு. பிரித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அவங்கள 4 இடத்துல மேய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சிங்கம் பார்த்துச்சு, ரொம்ப ஈஸியாக உள்ள நுழைஞ்சி ஒவ்வொரு மாடாக சாப்பிட்டு போட்டுருச்சு. இந்த சிங்கம் சாப்பிட்டு போட்டு மீதியை இந்த நரி சாப்பிட்ருச்சு. அப்போ பாருங்க, அப்போ தான் ஒரு காரியம், அதுக்கான ஒரு நீதி மாறலை நமக்கு எழுதி கொடுப்பாங்க, படிக்க வச்சாங்க. ஒற்றுமையாக இருந்தால் கண்டிப்பாக எந்த மனுஷனும் நம்மளை தொலைக்க முடியாது என்று அவர்கள் அந்த மாறலை அந்த படிப்பில் அந்த பாட புத்தகத்தில் எழுதியிருப்பாங்க, சின்ன வயசில் படித்தது. ஆனால் இன்னைக்கு நமக்கு அது மறந்து போச்சு. அதனால தான் வீட்டுக்குள்ளே சண்டை, ஒவ்வொரு பிரச்சனை, 4 பேர் இருந்தால் 4 கோணத்தில் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்குறா தெரியுமா? ஒருமிக்க இருங்க, ஒருமனப்பட்டு கூடுங்க, ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுங்க, ஒருமனப்பட்டு காரியங்களை செய்யுங்க, ஒருமனப்பட்டு சத்துருக்கு எதிர்த்து நில்லுங்க. அப்பொழுது சத்துரு அழிக்கப்பட்டு விடுவான், இளைப்பாறுதல் உங்களுக்கு கிடைக்கும். அந்த இளைப்பாறுதல் எப்படி இருக்கும்? விருந்துண்டு கொண்டாடி மகிழ்கிறதா இருக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில நமக்கு விரோதமாக, நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை அழிக்கும்படி நம்ம எல்லாரும் ஒருமனப்படணும். ஆமேன். குடும்பத்தில் ஆவியில ஒருமனப்படணும். ஒரு பிரச்சனை வந்தாலும் சாரி கேட்டுட்டு நம்ம தாழ்ந்து போய் அந்த ஒரு மனப்பாட்டை காத்து கொள்ளும் பொழுது கண்டிப்பா சத்துரு நம்முடைய குடும்பத்தை தொட முடியாது. நமக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம், வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 28:12ஆம் வசனம். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தை பாருங்க, எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல். ஆமென். இப்படி சொன்னாலும் அவர்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்களாம். ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வதற்கான மற்றொரு வழியை அழகாய் காட்டி கொடுக்கிறார். அதுதான் அபிஷேகம். ஆமென். அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு கூடிய ஒரு அபிஷேகம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில போராடி 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 யுத்தம் பண்ணி 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 வேதனையோடு கூட நீங்க இருக்கிறீங்க இல்லையா? இளைப்பாறுதல் இல்லாமல் கஷ்டத்தோடு கூட இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும், அந்நிய பாஷைகளை பேசணும். ஆண்டவரோடு கூட இந்த வார்த்தைகள், அந்நிய பாஷைகளை பேச 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 உங்களுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு பலன் கிடைக்கும், ஒரு ஸ்ட்ரென்த் வரும். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இதுதான் நமக்கு ஒரு இளைப்பாறுதல். ஆமென். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் தான் நமக்கு ஒரு இளைப்பாறுதலை கொண்டு வரும். ஆகவே ஒவ்வொரு நாளும் நீங்க சோர்ந்து போகாமல் ஆண்டவரை நோக்கி கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ஆண்டவரே எனக்கு ஒரு இளைப்பாறுதலை தாங்கப்பா, எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் தாங்கப்பா, உம்முடைய அபிஷேகத்தினால எங்களை நிரப்புங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்ம இளைப்பாறுதலை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரோடு கூட இடைப்படுங்க. ஆவியானவரும் நாமும் இணையும் பொழுது கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருடைய பலன், அந்த அபிஷேகம் ஒரு மனிதனை பலப்படுத்தும், தைரியப்படுத்தும். எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வைக்காது. ஆமென், அதுதான் அபிஷேகம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்க போறோம், ஆண்டவரே ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை எனக்குள்ளே ஊற்றுங்கப்பா, எனக்குள்ளே ஊற்றுங்கப்பா என்று கேட்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பா நமக்குள்ளே ஒரு விலையேறப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார் என்பதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நீங்க அந்நிய பாஷைகளை பேசுங்க. அநேக நேரங்களில என்னுடைய இருதயத்துல கூட எனக்கு ஆறுதலற்ற சமயங்கள்ல, எனக்கு கஷ்டமான நேரங்களில் ப்ராக்டிக்கலாக பார்த்தா
அந்நிய பாஷைகளை பேசும் பொழுது அந்த அபிஷேகத்தில் இருக்கிற அந்த ஆறுதல் எனக்குள்ளே கடந்து வந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கையிலேயும் நீங்க இதை அபியாசப்படுத்துங்கள். அபிஷேகம் ஏதோ நம்ம துள்ளி குதிப்பதற்காகவோ அல்லது மற்ற காரியங்களுக்காகவோ அல்ல, நமக்கு ஆசீர்வாதமா இருப்பதற்காக, நமக்குள்ளே ஒரு தைரியத்தை கொடுப்பதற்காக, நமக்குள்ளே ஒரு ஆறுதலை கொடுப்பதற்காக, நமக்குள்ளே ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கும்படியாகத்தான் ஆண்டவர் இந்த அந்நிய பாஷையோடு கூட கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல நீங்க அந்நிய பாஷைகளை பேசுங்களேன், அநேக நேரங்களில் உங்களுடைய இருதயத்துல சிந்தையில சில வசனங்களை ஞாபகப்படுத்துவார், சில காரியங்களை ஞாபகப்படுத்துவார். உங்களை அறியாத ஒரு பலன், உங்களை அறியாத ஒரு நிம்மதி உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே இருப்பதை நீங்கள் உணர முடியும். ஆமென், அதுக்கு தான் அபிஷேகம். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஒரு விலையேறப்பெற்ற அபிஷேகத்தினால நிரப்ப போகிறார். ஏற்கனவே அபிஷேகம் பெற்றவங்க ஒரு புதிய அபிஷேகத்தை தாரோன்னு கேளுங்க. ஏற்கனவே அந்நிய பாஷைகளை பேசுறவங்க, அப்பா ஆண்டவரே எனக்கு ஒரு இளைப்பாறுதல் தரும்படி இந்த அந்நிய பாஷைகளை ஆண்டவரே நீங்க அனல் மூட்டி எழுப்புங்கப்பான்னு கேளுங்க. ஒரு விலையேறப்பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள்ளே வரும். அந்த அபிஷேகத்தின் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் நமக்கு இளைப்பாறுதலை தரும். கர்த்தரை தேடும் பொழுது, அவரிடத்திலே வரும் பொழுது நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அவருடைய வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது, அதை கற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய ஒருமனப்பட்டு குடும்பமாக ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது நமக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த அபிஷேகத்தை பெறும் பொழுது, ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அதே வேளையில இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணினார்கள் தெரியுமா? அதையும் நம்ம வாசித்து நம்ம ஜெபிக்க போறோம். நெகேமியா, எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போம். நெகேமியா 9:28. நெகேமியா 9:28. இளைப்பாறுதல் உண்டான போதோ உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படிக்கு அவர்கள் கையிலே ஒப்புவித்தீர். அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படியே அநேகம் தரம் விடுதலையாக்கி விட்டீர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லாத நேரத்துல, உபத்திரவப்படுகிற நேரத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவார்கள். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவார்கள். உம்முடைய நியாய பிரமாண புத்தகத்துக்கு கீழ்ப்படிவோன்னு சொல்லுவாங்க, ஆண்டவரே என்று சொல்லுவாங்க. ஆனா அவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும் பொழுது மறுபடியும் பொல்லாப்பு செய்ய துவங்கி விடுவார்கள். ஆமென். அது நிமித்தம் மறுபடியும் சத்துருக்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் உள்ள நுழைந்து விடும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறது என்ன தெரியுமா? அநேகம் தரம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுதும் இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுத்தாலும் நிறைய நேரங்கள்ல திரும்ப திரும்ப பொல்லாப்பு செய்கிறதுனால, கர்த்தருக்கு விரோதமாய் நம்ம இருக்கிறதுனால திரும்ப திரும்ப பிரச்சனைகள் வருகிறது, திரும்ப திரும்ப போராட்டங்கள் வருகிறது. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், அப்பா நீங்க எங்களுக்கு இளைப்பாறுதலை தாங்க, இனி நாங்கள் உங்களை விட்டு விலக மாட்டோம், உமக்கு விரோதமாய் வாழ மாட்டோம், உம்மையே நாங்கள் பின்பற்றுவோம், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்துல மறுபடியும் திரும்புவோமா? நம் மறுபடியும் திரும்பும் பொழுது நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவர். அவர் மறுபடியும் நமக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க போறோம். எந்தெந்த சூழ்நிலையில ஆண்டவர் யார் யாருக்கு என்னென்ன பேசணுமோ அதை கர்த்தர் பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ போராட்டங்கள், இளைப்பாறுதலே இல்லை, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ நிந்தை, எவ்வளோ பாரங்கள், எவ்வளோ பாரங்களை சுமந்து 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 கழுத்து நோகிறது. நாங்கள் உழைக்கிறோம் ஆனா நிம்மதி இல்லையே என்று ஆண்டவரை நோக்கி பார்க்கிறீங்களா? எவ்வளோ ஆண்டவரே நீர் எங்க வீட்டுல இருந்தா கூட எங்களுக்குள்ளே கலக்கங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் என்று ஆண்டவரை நோக்கி பார்க்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா?
உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். என்னிடத்தில் வருகிறவருக்கு, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன், இளைப்பாறுதலை கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு இளைப்பாறுதல், அவருடைய அபிஷேகத்தில் நிரம்பும் பொழுது நமக்கு ஒரு இளைப்பாறுதல். சத்ருவின் கிரியைகளை நம்ம ஒருமனப்பட்டு குடும்பமாக ஒரு மனதோடு ஜெபித்து அவனுடைய சத்துருக்கு விரோதமாக நம்ம ஜெபிக்கும் பொழுது ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவர் எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தாங்க, எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை போராட்டங்கள் அப்பா. வீட்டை கட்டுனா அதுல நிம்மதியா வாழ முடியல. பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி வைத்து பிள்ளைங்க நிம்மதியா வாழல. திருமணம் ஆனாலும் கடன் பிரச்சனை, குழந்தை இல்லாத தன்மை, பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகல, எவ்வளவு போராட்டங்கள், பிள்ளைங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கல, பொருளாதார பிரச்சனை ஒரு பக்கம், கொள்ளை நோய் ஒரு பக்கம், வியாதிகள் ஒரு பக்கம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நிம்மதி இல்லையே. மனிதர்களுடைய வார்த்தைகள் இன்னொரு பக்கம், கோர்ட்டு கேஸ் இன்னொரு பக்கம், எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் நிம்மதி இல்லை அப்பா என்று யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறீங்களோ, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு இளைப்பாறுதலை கொடுக்க போகிறார். இன்றைக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்க போகிறார். அவரை தேடி வந்துட்டீங்களே, அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டீங்களே, சத்ருவின் கிரியைகளை அழிக்க ஒப்பு கொடுத்துட்டீங்களே, இன்றைக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. ஒரு அபிஷேகம், ஒரு வல்லமை உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறது. நீங்க அந்நிய பாஷைகளை பேசுங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. எல்லா போராட்டங்கள், எல்லா பிரச்சனைகளில் நின்றும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய ஆத்துமாக்களிலே ஒரு இளைப்பாறுதல் உண்டாக போகிறது. உங்களுடைய எண்ணங்களிலே ஒரு இளைப்பாறுதல், உங்களுடைய சிந்தையில ஒரு இளைப்பாறுதல், உங்கள் சரீரத்திலே ஒரு இளைப்பாறுதல். ஆமென், ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இளைப்பாறுதல் இல்லாமல் நம்முடைய பிள்ளைகள் எவ்வளவு வேதனையோடு இருக்கிறார்கள். கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, மனம் இறங்கும் ஆண்டவரே. என்னிடத்தில் வா என்று சொன்னீரே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வா என்று சொன்னீரே, நான் உனக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன்னு சொன்னீங்களே. உடைய பிள்ளைகள் நாங்கள் உம்மை நோக்கி வந்திருக்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இளைப்பாறுதலை கொடுப்பீராக. சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதல் உண்டாவதாக ராஜா. இதுவரைக்கும் யுத்தம் பண்ணினது போதும் கர்த்தாவே. யுத்தம் இல்லாத இளைப்பாறுதல் உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. சத்ருவின் சகல கிரியைகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டாகட்டும் அப்பா. பொருளாதார பிரச்சனைகள் மாறுவதாக, தேவைகள் சந்திக்கப்படுவதாக, குடும்பங்கள் கட்டப்படுவதாக, சமாதானம் உண்டாவதாக. நாங்க படுத்தா எங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை தாங்கப்பா. ஹல்லேலூயா. உம்மோடு கூட பேசுகிற நேரங்கள் சந்தோஷமா இருக்கட்டும் கர்த்தாவே. அப்பா உமக்கு நன்றி. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவர். இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற அத்தனை குடும்பங்களையும் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுப்பீராக, நிம்மதியை கொடுப்பீராக, சமாதானத்தை கொடுப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விசேஷித்த அபிஷேகத்தினால உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. இவர்கள் ஆவியில நிரம்பும் பொழுதெல்லாம் ஒரு விசேஷித்த இளைப்பாறுதல் உண்டாகட்டும் அப்பா. சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. அப்பா இன்றைக்கு எங்களோடு கூட பேசுனீர் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை, சோர்ந்து போன பிள்ளைகளை தட்டி எழுப்புனீர் அப்பா. அவர்களை உம்முடைய மார்பில் அணைத்துக் கொள்ளும். இளைப்பாறுதலை தாரும். நிம்மதியாய் வாழ வைங்க. எங்கள் ஜெபங்களை கேட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமேன் ஆமேன் ஆமேன். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ உன்னத ஆவியால் உயிர்ப்பியுமே. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ உன்னத ஆவியால் உயிர்ப்பியுமே. துன்பங்கள் மாற துதிகள் எழும்ப தூய ஆவியால் நிரப்பிடுமே. துன்பங்கள் மாற துதிகள் எழும்ப தூய ஆவியால் நிரப்பிடுமே. அபிஷேகியும் தேவாபிஷேகியும் ஆனந்த தைலத்தினால் சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியின் உடையால் அலங்கரியும். சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியின் உடையால் அலங்கரியும். சத்துரு சேனையை தகர்த்திடவே சத்திய ஆவியை தந்திடுமே. சத்துரு சேனையை தகர்த்திடவே சத்திய ஆவியை தந்திடுமே. சத்தத்தை எடுக்க தேர்களை மிதிக்க சத்துவம் பொழிந்து வழிந்திடவே. சத்தத்தை எடுக்க தேர்களை மிதிக்க சத்துவம் பொழிந்து வழிந்திடவே. அபிஷேகியும் தேவாபிஷேகியும் ஆனந்த தைலத்தினால் சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியின் உடையால் அலங்கரியும். சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியின் உடையால் அலங்கரியும். மாணவர்களே, நாளை சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு வேதமே மனமகிழ்ச்சியில் நீங்கள் எங்களோடு கலந்து கொள்ள மறந்துடாதீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அந்த நேரங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்கும் தெரியும் முழு இரவு ஜெபம். அந்த முழு இரவு ஜெபத்துக்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய குடும்பங்களிலே, தேசத்திலே, சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.